நினைச்சு சொன்னீங்க தர்ஷிகா? இது வந்து பிக் பாஸ் வீடு, உங்க அப்பா வீடு கிடையாது. நம்ம இங்க விளையாட வந்திருக்கோம் அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன்ல வந்த ஒரு. அது எப்படி உங்களுக்கு வந்து சீப்போலாம் சொல்ல வருது? தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா பிரச்சனைக்கு வந்திருக்காரு. ஆனா சௌந்தர்யா வந்து லைட்டா அசிங்கப்படுத்தி போயிட்டாரு. சௌந்தர்யா கிட்ட அவர் எதுவுமே பேசவே விரும்பல. ஆனா தர்ஷிகா கிட்ட கேட்ட கேள்வி, உங்க அப்பா வீடான்னு சொல்லி கேட்டீங்களே, அது ஒரு பயங்கரமான சண்டையில பேசிட்டு இருக்கும்போது அது மத்தவங்க கிட்ட எப்படி போய் சேரும், நீங்க யோசிச்சு பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதே மாதிரி ஜாக்லின் கிட்ட சீப்போ அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம், அந்த வார்த்தை அவங்கள ப்ரோவோக் பண்ணதுனால தானே அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோ ஒன்று தயவு செஞ்சு சொல்லு, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு, இல்லையா எல்லாமே தப்புன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா நீங்களும் அப்படி பேசிடக்கூடாது, நீங்களும் அப்படி பேசிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேங்கை ரொம்ப கேவலமாக ரோஸ்ட் பண்ண, ஆனால் ரோஸ்ட் பண்ண வேண்டியவங்களை பற்றி பேசவே மாட்டுற. இதே மாதிரி தான் விஜய் சேதுபதி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரோட ஹோஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் எப்படி முன்ன பின்ன வந்துட்டு ரேட்டிங் கொடுக்க கூட தோண மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா சரி உட்காரு அவள் தான் 2 பேர் பண்ணது தப்பு உட்காரு அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.